33லிருந்து 36%. கேட்டோனே ஆச்சரியமா இருக்குல்ல. இது எதுவும் ரொம்ப வருஷமா இருக்கிற கட்சியோட ஓட்டு வங்கி கிடையாதுங்க. நம்ம தலைநகர் சென்னையில நடிகர் விஜயோட புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் வாங்க போறதா கணிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் இது. மூத்த அரசியல் விமர்சகர்கள் பலரையே ஒரு நிமிஷம் உற்று பார்க்க வச்ச தரவு இது. இந்த பிரத்யேகமான அரசியல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது மூத்த பத்திரிகையாளர் மற்றும் தேர்தல் பகுப்பாய்வாளர் திரு இதயா அவங்களோட கணிப்புகளை அடிப்படையா வச்சு பண்ணப்பட்ட ஒரு முழுமையான ரிப்போர்ட். விஜயோட அரசியல் வருகை தமிழ்நாட்டுல நிஜமாவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா, இல்ல இது வெறும் சினிமா மோகமா? வாங்க, எந்த சார்பும் இல்லாம தரவுகள் மூலமா இதை அலசுவோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். விஜயோட அரசியல் எழுச்சியும் சென்னை காலமும், அடுத்து அதிமுக மற்றும் திமுகவுக்கான சவால்கள், மாற வாக்கு வங்கிகள், யதார்த்தமான விமர்சனங்கள், அப்புறம் எதிர்கால அரசியல் களம், இப்படி 5 விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல் பகுதியா விஜயோட அரசியல் எழுச்சியும் குறிப்பா சென்னை களத்துல அதோட தாக்கமும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவா சென்னைனாலே யாருக்கு போட்டி? ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் நடுவுல தான் நமக்கு தெரியும். ஆனா பகுப்பாய்வாளர் இதயா அவங்களோட தரவுகள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லுது. இப்போ சென்னை களம் இந்த பாரம்பரிய இருமுனை போட்டியிலிருந்து மாறி நேரடியாக திமுகவுக்கும் விஜயின் தவைகவுக்கும் இடையிலான ஒரு புது களமா மாறிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. இது நம்ம அரசியல் வரலாற்றுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இல்லையா? ஆனா இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும் இங்கதான் ஒரு யதார்த்தத்தை அவர் முன்வைக்கிறாரு. விஜய் சென்னையில ஒற்றை இலக்க இடங்களை மட்டுமே, அதாவது 5, 7 அல்லது 9 இடங்களை மட்டுமே வெல்ல வாய்ப்பு இருக்குன்னா அவரோட கணிப்பு சொல்லுது. குறிப்பா பெரம்பூர் தொகுதியில தவேக தனது வெற்றி கணக்க தொடர்ந்து ரொம்ப வலுவான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சுட்டிக்காட்டுறாரு. அடுத்ததா இந்த புதிய என்ட்ரி பழைய திராவிட கட்சிகளான அதிமுக மற்றும் திமுகக்கு என்ன மாதிரியான சவால்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இந்த தரவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். விஜயோட இந்த அரசியல் வருகையால ரொம்பவே அடிவாங்கிறது அதிமுக தான அவரோட டேட்டா சொல்லுது. சென்னையில அதிமுக வெறும் 7லிருந்து 8% வாக்குகளை மட்டுமே பெறும்னு அவரோட கணிப்பு. அதே சமயம் திமுக தன்னோட வாக்கு வங்கியில சுமார் 10% தவகைவிடம் இழக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது திமுக வாக்குகளை விட அதிமுக வாக்குகளை தான் தவக அதிகமா ஈர்க்குதுங்கிறத இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. தீநகர், வேளச்சேரி, பெரம்பூர் இந்த மாதிரியான பாரம்பரியமா அதிமுகக்கு செல்வாக்கு இருக்கிற சில முக்கிய தொகுதிகள்ல அதிமுக தங்களோட டெபாசிட்டியை இழக்க நேரிடும்னு இதயா மிக கடுமையான ஒரு கணிப்பை முன்வைக்கிறாரு. தமிழ்நாட்டோட ஒரு பெரிய எதிர்க்கட்சி ஒற்றை இலக்க வாக்கு சதவீதத்துக்கு தள்ளப்படுறது சாதாரண விஷயமா என்ன? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். தவகவுக்கு இவ்ளோ வாக்குகள் எங்கிருந்து தான் வருது? அதைத்தான் நாம அடுத்து பார்க்க போறோம். இந்த புதிய வாக்கு வங்கிய அவர் 3 வகையா பிரிக்கிறாரு. முதல்ல அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்பட்டதால அதிருப்தி அடைந்த பாஜக ஆதரவாளர்கள், குறிப்பா கவுண்டர் மற்றும் பிராமண சமூகத்தினர் விஜய்க்கு வாக்களிக்க தொடங்கியிருக்காங்க. 2வது, கடலோர பகுதிகள்ல இதுவரைக்கும் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்ச மீனவ மக்கள்ல கிட்டத்தட்ட 50% பேர் விஜய நோக்கி நகர்ந்திருக்காங்க. 3வதா, பாரம்பரிய கட்சிகள் மேல கோபத்துல இருக்கிற சிறுபான்மையினரான கிறிஸ்தவர் மற்றும் இஸ்லாமிய வாக்குகளும் கணிசமா விஜய்க்கு போகுதுன்னு அவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம விஜய்க்கு பின்னாடி மிகப்பெரிய இளைஞர் சிறுவர் கூட்டம் இருக்குன்னு ஒரு பிம்பம் இருக்குல்ல, அங்கதான் இதயா அவர்கள் ஒரு புது பாயிண்ட முன்வைக்கிறாரு. 5-6 வயசு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அரசியல் தெரியாது. அவங்களுக்கு விஜய் மேல இருக்கிற ஈடுபாடு அவங்க பெற்றோர்களால தூண்டப்படுற ஒரு செயற்கையான சினிமா மோகம்தான் ஆனா அவர் திட்டவட்டமா சொல்றாரு. இது தானா வந்த அரசியல் விழிப்புணர்வு இல்லைங்கிறத அவரோட வாதம். இப்போ நம்மளோட 4வது பகுதிக்கு வருவோம். எதிர்பார்ப்புகளை தாண்டி விஜயோட அரசியல் அனுபவமின்மை குறித்த சில யதார்த்தமான விமர்சனங்களை பார்க்கலாம். இந்த விமர்சனத்தை பாருங்க, கொஞ்சம் காட்டமாதான் இருக்கும். விஜயோட தேர்தல் அறிக்கைய பத்தி இதயா அவர்கள் சொல்லும்போது இது ஒரு சிறுபிள்ளி விளையாட்டுன்னு சொல்றாரு. அதாவது குழந்தைங்க பிளாஸ்டிக் காய்கறிகளை வச்சு சமைச்சு விளையாடுற மாதிரி எந்த ஒரு தொலைநோக்க பார்வையும் இந்த அறிக்கையில இல்லைன்னு அவர் விமர்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வாக்குறுதிகள் எல்லாமே திமுக திட்டங்களோட வெறும் ஜெராக்ஸ் காப்பி தான்னு அவர் சொல்றாரு.
நம்ம ஊர்ல சினிமாவுல இருந்து வந்து முதலமைச்சரான எம்ஜிஆர், ஜெயலலிதா மாதிரியான தலைவர்களோட விஜய நிறைய பேர் ஒப்பிடுறாங்க. ஆனா அவங்க யாருமே திடீர்னு சிஎம் நாற்காலிக்கு வரல. அவங்க கட்சிக்காக பல வருஷம் உழைச்சு எம்எல்சி, எம்எல்ஏ, ராஜ்யசபா எம்பின்னு பல பதவிகளை பார்த்துட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா விஜய் எந்த ஒரு அடிப்படை சட்டமன்ற அனுபவமும் இல்லாம நேரா முதல்வர் பதவியை குறிவைக்கிறாரு. மக்களோட மக்களா பயணிக்காம அடிக்கடி தனி விமானங்களை நம்பியிருக்காருன்னு ஒரு முக்கியமான குறைய அவர் சுட்டிக்காட்டுறாரு. இங்கதான் அந்த அடிப்படையான கேள்வி வருது. ஒரு மாநில அரசாங்கத்துல எத்தனை துறைகள் இருக்கு, எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் வேலை பார்க்கறாங்க, இந்த நிர்வாக கட்டமைப்பு எப்படி இயங்குதுன்னு விஜய்க்கு முழுமையா தெரியுமா? வெளிப்படையான பத்திரிகையாளர் சந்திப்புகளை அவர் தவிர்க்கிறத பார்த்தா இந்த நிர்வாக அனுபவமின்மை அப்பட்டமா தெரியுதுன்னு பகுப்பாய்வாளர் கேக்குறாரு. சரி, அப்போ விஜய் என்னதான் செய்யணும்? இதை அவர்கள் ஒரு தெளிவான பாதையை சொல்றாரு. எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகிறத விட முதல்ல களத்துல நின்னு சில எம்எல்ஏ இடங்களை அவர் ஜெயிக்கணும். அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியா செயல்பட்டு சட்டமன்ற விவாதங்கள், நிர்வாகம்னு எல்லாத்தையும் நேரடியா கத்துக்கணும். அதுதான் அவருக்கு ஒரு உண்மையான அரசியல் முதிர்ச்சியை கொடுக்கும்னு அவர் சொல்றாரு. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இனி நம்ம தமிழ்நாட்டோட எதிர்கால அரசியல் களம் எப்படி இருக்க போகுது? இந்த அலசல ஒரு முக்கியமான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். விஜயோட வருகை திராவிட கட்சிகளோட வாக்குகளை பிரிச்சு ஒரு பெரிய சவாலை உருவாக்குதுங்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா வெறும் சினிமா மோகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தோட நிலையான நிர்வாகத்தை கொடுக்க முடியுமா? இல்ல பகுப்பாய்வாளர் சொன்ன மாதிரி இது விஜய் கத்துக்க வேண்டிய ஒரு நீண்ட அரசியல் பயணத்தோட முதல் படி மட்டும்தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொறுத்திருந்து பாப்போம் மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு. இந்த பிரத்யேகமான அரசியல் அலசல்ல இறைஞ்சிருந்ததுக்கு நன்றி.